கனியக்கா, சபரி ஃபேமிலி எல்லாரும் வராங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ கனியக்கா ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு 2 பொண்ணுங்களும் வந்திருக்காங்க. மூத்த பொண்ணு கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்காங்க. ஆனால் 2வது பொண்ணு அது சின்ன பொண்ணு மாதிரி அம்மா வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவில் நிற்கிறத பார்த்துட்டு அழுதுட்டுருக்காங்க. இங்கே எல்லாரும் அவங்கள நல்லா ரிசீவ் பண்ணி வந்து உட்காத்தி வச்சுட்டாங்க. ஒரு தெய்வம் தந்த பூவை பாட்டு போட்டோடனே அமித் ரொம்ப இமோஷனல் ஆனார். கனியக்கா ரொம்ப இமோஷனல் ஆனாங்க. ஆனால் கடைசி வந்தது கனியக்காவோட 2 பொண்ணுங்களும் நல்லா வளர்ந்த பொண்ணுங்க. நான் ரொம்ப குட்டி பொண்ணுங்கன்னு நினச்சிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஆக்டிவிட்டி ஏரியாவில். ஒரு பிஸ்கெட் எடுத்து நம்ம முத்துக்குமரன் பண்ணுவாள்ல அந்த மாதிரி நெத்தியில் வச்சு அதை வாயால் சாப்பிடணும். எனக்கு கனியக்கா ஃபேஸே தெரியல. எனக்கு கண்ணு ஃபுல்லாக முத்துக்குமரன் சாப்பிட்டது தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ அவங்க பாவம் அது கஷ்டமான டாஸ்க்கு. நேற்று வந்து சாண்ட்ராவுக்கு பயந்து சின்ன டாஸ்க்கு கொடுத்துட்டாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப அழுவாங்கன்னு. இது கனியக்கா கொஞ்சம் மெச்சூர்ட்னால இன்னும் கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க. அதை பண்ணி முடிச்சுட்டு வருவாங்களான்னு டவுட்டாக தான் இருக்குது. ஆல்ரெடி 4-5 பிஸ்கெட் கீழே விழுந்துருச்சு. பிக் பாஸே முடிச்சுட்டு தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு இப்போ பிஸ்கெட் சாப்பிடாம உள்ளே விட்டுட்டாங்கன்னா அப்போ எல்லாருமே அந்த ஆக்டிவிட்டியாக சீரியஸாக பண்ண மாட்டாங்கல்ல. அப்போ என்ன பண்ணன்னு தெரியாமல் தான் பிக் பாஸ் அங்கே முடிச்சுட்ருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இது எனக்கு தெரியாது. இன்னும் கனியக்கா பிஸ்கெட் சாப்பிட்டு முடிக்கல, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே எல்லோரும் டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சபரிலாம் சொல்லாரு கண்ணீர் வச்சு நமத்து வச்சு அப்படியே சாப்பிட்ருவா அப்படின்னு. இங்கே 2வது பொண்ணு மட்டும் சின்ன பொண்ணு மாதிரி உட்காந்து அழுதுட்டுருக்கு. பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.